வணக்கம். செல்வகுமாரின் திண்டுக்கல், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 16 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். அறிவிக்கப்பட்டிருக்கூடிய காற்று பகுதியாம் திண்டுக்கல் மற்றும் கரூர், திருச்சி மாவட்டத்திற்கும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் நல்ல மழைப்பிடிப்பு கொடுக்க போகிறது என்கின்ற மகிழ்ச்சியான தகவலை அறிவிக்கிறேன். அதன் அடிப்படையில் நேற்றைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தோட மதுரை மாவட்ட எல்லை பகுதிகளில் கனமழை பிடிப்பை கொடுத்திருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளிலையும் மழை பிடிப்பை கொடுத்திருக்கிறது. ஆக நேற்றைக்கு மதுரை வடக்கில் தொடங்கிய மழை திண்டுக்கல் மாவட்ட எல்லையோரத்திலிருந்து திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி உள்ளிட்ட பகுதிகள் தொடங்கி புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் சிவகங்கை மாவட்ட எல்லையோரம் வழியாக அப்படியே புதுக்கோட்டை மாவட்டத்தோட கடலோர பகுதி ஜெகதாப்பட்டினம், கோட்டப்பட்டினம், மீமிசல் போன்ற பகுதிகள் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து நிறைவு செய்தது. இந்த நிலையில் இன்றைய மழைப்பொழிவு இன்னும் தீவிரமடையும். நாளை மேலும் தீவிரமடையும். 17, 18 உச்சபட்ச மழைப்பொழிவை இந்த மாவட்டங்களுக்கு கொடுக்க இருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு மாலை, அதாவது இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை 16ஆம் தேதி செப்டம்பர் 16ஆம் தேதி மாலை திருச்சி, திண்டுக்கல் இடையே, அதாவது திண்டுக்கல் புதுக்கோட்டை மாவட்டம் கனமழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தோட தலைநகர் திண்டுக்கல் மற்றும் அப்படியே திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி, திருச்சி மாவட்டம் கோவில்பட்டி, புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர், காரையூர், பொன்னமராவதி மற்றும் புதுக்கோட்டையோட திருமயம், அரிமளம், அதே போல கடலோர பகுதி வரைக்கும் மத்தானி, ஆவுடையார் கோயில் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கு மாலையில் கொடுக்க இருக்கிறது. அதே நேரத்தில் கரூர் மாவட்டத்திலையும் திண்டுக்கல் மாவட்டத்திலையும் திருச்சி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் ஆங்காங்கே ஒதுக்கி நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் இன்றைய மழைப்பொழிவை விட, அதாவது 16ஆம் தேதி இன்றைய மழைப்பொழிவை விட நாளை 17ஆம் தேதி மழைப்பொழிவு, அதாவது இன்றைய மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவு தான். பெய்யும் இடத்துல பலத்த மழைப்பொழிவு இருக்கும். 10 சென்டிமீட்டருக்கு மேலே இன்றைக்கே மழை இருக்கும். சில இடங்களில் அது நீடித்து நின்ற மழைப்பொழிவு நள்ளிரவு வரை கொடுக்கும். ஆனால் இன்றைய மழைப்பொழிவை விட நாளை 17ஆம் தேதி புதன்கிழமை மழைப்பொழிவு தீவிர மழைப்பொழிவாக இருக்கும். அதாவது நாளைய மழைப்பொழிவு மதியம் எங்கே தொடங்கணும் பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் மலைப்பகுதியை ஒட்டி திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளில் தொடங்கும் மழை 2 மணிக்கெல்லாம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி, ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளில் தொடங்கும். பிறகு அந்த மழைப்பொழிவு மதியத்தில் தீவிரமடைந்து, அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மதியமே நாளை மழைங்க. நல்லா புரிஞ்சுங்க, எல்லா மாவட்டத்திற்கும் 17ஆம் தேதி மதியமே மழை. நாளைய மதிய மழை மாலைக்குள் திண்டுக்கல், கரூர், திருச்சி மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் பொழிந்துடும். நாளை மாலைக்குள் அது கரூர் மாவட்டத்தை விட்டு விலகி திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிக கன மழைப்பொழிவை கொடுக்கும். நாளைய மழைப்பொழிவு கரூர், திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டத்தில், திண்டுக்கல் மாவட்டத்தில் 4 மாவட்டமுமே மதியம், மாலை, முன்னிரவு, நள்ளிரவு வரை நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். திருச்சி மாவட்ட வடக்கு பகுதிக்கெல்லாம் நள்ளிரவு வரை மழைப்பொழிவை கொடுக்கும். புதுக்கோட்டை மாவட்ட தஞ்சாவூர் எல்லை பகுதிக்கெல்லாம் முன்னிரவு வரை. கரூர் மாவட்டத்திற்கு மாலை, முன்மாலைன்னு சொல்லலாம். பின்மாலையில் அது திருச்சி மாவட்டத்துக்கு போயிடும். கரூர் மாநகரத்துக்கெல்லாம் முன்மாலை ஒரு 3 மணி 4 மணிக்கு. கரூர் மாவட்டத்தோட நாமக்கல் மாவட்ட எல்லையோர பகுதிக்கும் கரூர் மாவட்டத்தோட திருச்சி மாவட்ட எல்லையோர பகுதிகளுக்கெல்லாம் பின்மாலை 6-7 மணிக்கு. நள்ளிரவு வரை அந்த திருச்சி மாவட்டத்திலையும் புதுக்கோட்டை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் நாளை மதியம், மாலை, இரவு மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது. நாளைய மழைப்பொழிவு குறைந்தபட்சம் 2 மணி நேரம் நீடிக்கும். அதிகபட்சம் சில இடங்களில் 4 மணி நேரம் கூட நீடிக்கலாம். நாளைய மழைப்பொழிவு மதியம், மாலை, இரவு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாளையை விட 18ஆம் தேதி இன்னும் கூடுதல் மழைப்பொழிவு இருக்குங்க. திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் சரி, எல்லா மாவட்டத்துக்குமே. திண்டுக்கல் ஒரு வரப்பிரசாதம். திண்டுக்கலுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மழையை எதிர்நோக்கி ஏங்கி இருந்த நிலையில் நாளை 17ஆம் தேதியும் மறுதினம் 18ஆம் தேதியும் நல்ல மழை பொழிவை கொடுக்க போகுது. இன்னைக்கே கொடுக்க போகுது.
நாளை ஒதுக்காத மழை 17ஆம் தேதி, 18 ஒதுக்கி இருந்தால் 18ம் கனமழை. ஆக 17, 18 மிக கனமழை பொழிவு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். திண்டுக்கல், திருச்சி, கரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்குமே இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.